வணக்கம். தமிழ் மன்னன் மாவீரன் ராஜேந்திர சோழனை நரேந்திர மோடி கௌரவப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி சங்கிகள்லாம் பெருமையா சொல்றாங்க. சங்கிகளே, நரேந்திர மோடி மாதிரி ஒரு ஆளை ராஜேந்திர சோழன் விரும்பி இருக்கவே மாட்டார். ஏன் அப்படின்னா, ராஜேந்திர சோழன் தன்னுடைய திறமையால, வீரத்தால, வியூகத்தால தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தவர். அவர் கலவரம் ஏற்படுத்தி எந்த நாட்டையுமே பிடிக்கல, நாடகங்கள் போட்டு எந்த நாட்டையும் பிடிக்கல. ஏன்னா அந்த மாதிரி செங்கோல் வைக்கிறேன், வேஷ்டி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த நாடகங்கள்லாம் போட்டதே கிடையாது. இதெல்லாத்தையும் தாண்டி கட்சிகளை உடைச்சு ஆட்சியை பிடிக்காதவர் ராஜேந்திர சோழன். அந்த அளவுக்கு வீரத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தவர். இதெல்லாத்தையும் தாண்டி எடப்பாடி மாதிரி ஒரு அடிமையை பிடிச்சு அந்த நாட்டை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு ராஜேந்திர சோழன் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. கங்கையை வென்றவன், வடக்கை வென்றவன் ராஜேந்திர சோழன். தமிழ்நாட்டில் ஒரு எம்பி சீட்டுக்கே தண்ணி குடிப்பவர் நரேந்திர மோடி. ராஜேந்திர சோழன் சிவனுக்கு ஆலயம் எழுப்பி ஆன்மீகத்தையும் பக்தியையும் முக்கியத்துவம் படுத்தினார், பிரதானப்படுத்தினார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த சிவன் கோயிலை வச்சு நம்ம அரசியல் செய்வோம், மதவாத அரசியல் செய்வோம் அப்படின்னு என்னைக்குமே அவர் நினைச்சதே கிடையாது. நரேந்திர மோடி என்ன செய்தாரு? ராமர் பேர்ல மதவாத அரசியல் செஞ்சவர். அதனால நரேந்திர மோடி மாதிரி ஒரு ஆளை ராஜேந்திர சோழனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது எல்லாத்தையும் தாண்டி ராஜேந்திர சோழனுக்கு தமிழ்னா உயிர் மாதிரி. தமிழ் மொழியை யார் மேலேயுமே திணிச்சது கிடையாது. நரேந்திர மோடிங்கிறவர் தமிழை ஏதோ ஒரு வகையில் முடக்கி ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் இங்கே திணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ராஜேந்திர சோழன் தமிழர்களோட வீரத்தையும் பெருமையையும் உலகறிய செய்தவர். நரேந்திர மோடி யாரு? கீழடியில தமிழனோட தொன்மையும் வரலாறும் பெருமையும் உலகத்துக்கு தெரிஞ்சா ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படும் சொல்லி அதை முடக்கிற ஆளு. அந்த அளவுக்கான ஒரு சீப். இது எல்லாத்தையும் தாண்டி பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னா கல்வி நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்ற ஒரு சிறு புத்தி உடையவர் தான் நரேந்திர மோடி. ராஜேந்திர சோழன் அப்படி பிள்ளைங்களோட படிப்புக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு கேவலமா நடந்தது கிடையாது. அதனால ராஜேந்திர சோழனை வச்சு ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட்டில் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நரேந்திர மோடி நினைக்கிறாரு. நிச்சயம் தமிழ் மண்ணில், சோழ மண்ணில் நரேந்திர மோடிக்கு இங்க எந்த ஒரு சீட்டுமே கிடைக்காது. உங்களுடைய அரசியல் கணக்கீடு தோல்வியில் தான் முடியும். நன்றி.